ஹமாகி ஹைன் கோன் 1994ஆம் ஆண்டில் வெளியான இந்திய மெல்லிசை காதல் குடும்ப கதை கொண்ட படம் ஆகும். இத்திரைப்படத்தை சூரஜ் பார்ஜித்யா எழுதி இயக்கியுள்ளார். இத்திரைப்படம் ராஜ்ஸ்ரீ புரேசன்ஸ் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டது. இத்திரைப்படத்தில் சல்மான் கான் மற்றும் மாதுரி தீட்சித் ஆகியோர் நடித்துள்ளனர். இத்திரைப்படமானது இந்திய திருமண உறவுகளையும் திருமணமான தம்பதியினரின் உறவினையும் அவர்களின் குடும்பங்களுக்கிடையேயான உறவினையும் பற்றி பேசுகிறது. ஒரு குடும்பத்தின் நலனுக்காக ஒருவரின் காதலை தியாகம் செய்யும் கதையாகும். இதே நிறுவனத்தின் போஜ்புரி திரைப்படமான நதியா கே பார் என்ற திரைப்படத்தின் தழுவல் ஆகும். இத்திரைப்படம் உலகளவில் 1.35 பில்லியன் அளவுக்கு வசூல் செய்துள்ளது. ஹமாகி ஹைன் கவுன் அதிக வருமானம் தந்த பாலிவுட் திரைப்படமாக இருந்தது. இதுவே 1990களில் 1 பில்லியனுக்கும் மேலாக வசூலை தந்த முதல் இந்தி படமாகவும் இதுவரையிலும் கூட அதிக வசூலை தந்த பாலிவுட் படங்களில் ஒன்றாகவும் உள்ளது. திரைப்பட வசூல் குறித்த இந்திய அளவிலான அமைப்பு இத்திரைப்படத்தை நவீன சகாப்தத்தின் மிகப்பெரும் வெற்றி பெற்ற திரைப்படமாக குறிப்பிட்டிருந்தது. இத்திரைப்படத்தின் 14 பாடல்களில் 11 பாடல்களுக்கு மிக பிரபலமான பாடகி லதா மங்கேஷ்கர் பாடியிருந்தார். இந்த படம் அன்பாலயம் என்ற பெயரில் தமிழில் மொழிமாற்றம் செய்யப்பட்டு வெளியானது.